வாழ்க்கை துணையால சிலருக்கு ஏன் அவமானம் ஏற்படுதுன்னு ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் வாங்க. சில கல்யாண வாழ்க்கையில மட்டும் ஏன் பாருங்க, தன்னோட பார்ட்னராலேயே பயங்கர மன உளைச்சல், சமூகத்துல ஒரு மாதிரி தலகுனிவு, ஏன் சில சமயம் கோர்ட் கேஸ்னு போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு உங்க ஜாதகத்துல இருக்கிற சில கிரக அமைப்புகள் தான் காரணம்னு ஜோதிடம் சொல்லுது. முதலாவது, சில கிரக அமைப்புகள். அதாவது உங்க ஜாதகத்துல சண்டை சச்சரவை காட்டுற 6ஆம் அதிபதி, இல்லனா திடீர் கஷ்டம் மறைமுகத் தொல்லை தர 8ஆம் அதிபதி, அல்லது உங்க லக்னத்துக்கு ஆகாத பாதகாதிபதின்னு சொல்ற கிரகம், இவங்க உங்க கல்யாணத்தை குறிக்கிற 7ஆம் வீட்ல வலுவா இருந்தாங்கன்னா வாழ்க்கை துணையாலேயே அவமானம் வர ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ ரொம்ப பக்கத்துல, சுமார் ஒரு 5 டிகிரிக்குள்ள இருந்தா கூட பெரிய சிக்கல், அசிங்கம், அவமானம் வரலாம். இதெல்லாம் எப்ப வெளிய வரும்னா அந்த கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும்போதுதான். ரெண்டாவது, உங்க லக்னத்தை பொறுத்த எதிரிகள். அதாவது நீங்க பிறந்த நேரத்துல கிழக்க உதிச்ச ராசி தான் லக்னம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில கிரகங்கள் 7ஆம் வீட்ல இருக்கிறது நல்லதில்ல, துணையால பிரச்சனை வரலாம். உதாரணத்துக்கு, மேஷ லக்னக்காரங்களுக்கு புதனோ சனியோ 7ஆம் வீட்ல இருந்தா, அல்லது கடக லக்னத்துக்கு சனி புதன் இல்லனா சுக்கிரன் 7ஆம் வீட்ல இருந்தா அவமானங்கள் வர வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. சரி, கடைசியா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தா என்ன பண்றது? 2 முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஒன்னு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். குறிப்பா 2 பேரோட லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நண்பர்களா விட்டு கொடுத்து போவாங்களான்னு பார்க்கணும். இன்னொன்னு, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி பண்றது. பொதுவா ஆண்களுக்கு 31 32 வயசுக்கு மேலேயும் பெண்களுக்கு 27 28 வயசுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் கடுமையான தோஷம் இருந்தா ஆண்களுக்கு 34 பெண்களுக்கு 30 வயசுக்கு மேல பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆக, ஜாதகம் பார்க்கும்போது இந்த ஜோதிட நுணுக்கங்களையும் கொஞ்சம் கவனிச்சு வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுத்தா பின்னால வர்ற தேவையில்லாத அவமானங்களை தவிர்க்கலாம்.